நாளிலும் கூட I request Dr. John Mathur to please come forward to share the God's word. கடவுளுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்துவாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 27 இருந்து வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 27 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27 முதல். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆத்ரியாத் கடலிலே அலைவுபட்டு ஒடுகையில் நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விடுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று இருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டு ஓடிப்போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போடப் போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிரும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். ஆமென். (39) 37, 38, 39 வாசிக்கிறேன். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய் இருந்தது. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே, காலம் கடந்து நிற்கிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for the storms of life which tell us that we need you more than anything else. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அநேக புயல் வீசுகிற சமயத்தில் நாங்கள் எல்லாற்றையும் பார்க்கலாம் நீர்தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு நீர் காட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we know that your word is true and living. உம்முடைய வார்த்தை ஜீவனும் ஆண்டவரே அது உயிருள்ளதுமாய் இருக்கிறது, உண்மையுள்ளதாக இருக்கிறது. Lord Jesus, we just pray that you will break this word to us and speak to us. இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு இந்த அப்பமாய் பிட்டு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I commit all our thoughts and whatever I speak into your hands, that you may take and use as you please. ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய சிந்தனைகளையும் அடியேன் பேசுகிற வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படவும் எங்களோடு கர்த்தாவே பேசும்படியாகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். This we ask in Jesus' precious name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். It's indeed a joy to be back here in Emmanuel Church, and I consider this a great privilege to share and study the Word of God with each one of you. And I thank Pastor Andrew and Sister Lakshmi for this wonderful opportunity. இந்த காலவேளையிலே இந்த இமானுவேல் இவாஞ்சலிக்கல் சபையிலே நான் வந்திருப்பதை மிகவும் சந்தோஷமாக கருதுகிறேன். ஆண்டவர் எனக்கு இது கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் இந்த தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் படிக்கவும் தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஆண்ட்ரூ அவருடைய துணைவிக்கும் என்ற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். It is very obvious that we live within very troubling times.
நாம் நிச்சயமாகவே இப்படியாக சொல்ல முடியும். மிகவும் போராட்டமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We've seen how the cyclone has affected Sri Lanka and even our own state and capital Chennai. இந்த சமீபத்திலே இந்த புயல் எப்படி ஸ்ரீலங்கா தேசத்தை மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையும் பாதித்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We may be thinking, well, we are familiar with cyclones now for the last 2-3 years. We seem to be getting cyclones one after the other. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த 2-3 வருஷங்களாக அநேக புயலை நாம் சந்தித்திருக்கிறோம், ஆகையினால அது எப்பொழுதுமே நாம் பார்க்கிற ஒரு காரியம் தானே என்று நாம் நினைக்கலாம். But when for those who went through that cyclone, through the eye of the storm, it was something terrible. ஆனால் அந்த புயலிலே நடுவிலே சிக்குண்ட மக்களுக்கு, அதிலே மாட்டிக்கொண்ட மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான காரியம் என்று சொல்லி அவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். There was also about 2 weeks ago, there was a volcano which erupted in Ethiopia after 12,000 years is what the geologists say. 12,000 வருஷங்களுக்கு பிறகாக எத்தியோப்பியா தேசத்தில் ஒரு பெரிய வெறிமலை வெடித்திருக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். And we would think, where Ethiopia is? Ethiopia is in Africa, so far away. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எத்தியோப்பியாவில் தானே அந்த எரிமலை வெடிச்சிச்சு, அது ஆப்பிரிக்காவில் இருக்குது, அது ரொம்ப தூரத்தில் தானே இருக்குது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். But the gaseous clouds were sent across the seas, across Arabia, and affected the northern part of our country. நாம் இப்படி நினைத்தாலும் கூட அந்த எரிமலையிலிருந்து எரிந்து அநேக அந்த துகள்கள் எல்லாம் அரேபியா தேசம் வரைக்கும் வந்தது இல்லாமல் நம்முடைய நார்த்தன் அதாவது வடக்கு பகுதியில், நம்முடைய தேசத்தின் வடக்கு பகுதியையும் கூட அந்த துகள்கள் பாதித்தது என்று சொல்லி நாம் செய்தியில் கேள்விப்பட்டோம். We are always land bound, but did you know that it affected the air and it could produce disasters for those flying? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நாமெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலப்பகுதியில் தானே இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அந்த எரிமலையிலிருந்து வந்த துகள்கள், அந்த சாம்பல் எல்லாம், அந்த காற்றெல்லாம் மாசுபடிந்ததினால யாரெல்லாம் ஏரோப்ளேனில் பிரயாணப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் பிரயாணப்படக்கூடாதபடிக்கு அந்த காற்று முழுவதுமாக மாசுபட்டது. We think we are advanced and we have computers which can do anything. We have reached the point of saying artificial intelligence. நாம் நினைக்கிறோம் நம்மால் எல்லாம் செய்ய முடியும், கம்ப்யூட்டர் இருக்கிறது, அதற்கு சொன்னால் போதும், அது எல்லாம் செய்யும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிற காரியம் இருக்கிறது. அதனிடத்தில் சொன்னால் அது எல்லாவற்றையும் செய்துவிடும் என்கிற ஒரு ஆராய்ச்சி சயின்ஸ் நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். But it just takes a small variation in the sun's radiation to damage this artificial intelligence. Again, all the communication lines were disrupted because of this. ஒருவேளை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பெரிய விஷயமாக இந்த காலத்தில் கருதப்பட்டாலும் கூட சூரியனில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய மாற்றம், அதிலிருந்து ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் செயலிழந்து போகத்தக்கதாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. Who created the sun? யார் அந்த சூரியனை உண்டாக்கியது? And God, our Heavenly Father, says that as long as the sun is there shining on the earth, His faithfulness is towards those who love and fear Him. அந்த சூரியனை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சூரியன் இருக்கிற நாள் வரைக்கும் அவருக்கு பயந்து அன்பு கூறுகிறவர்கள் மீது அவருடைய உண்மை இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Job, a man who lived many years ago, he was blameless, perfect and upright. He feared God and he had this to say. இதை சொன்னவர் யார் என்று சொன்னால் வேதத்திலே யோபு என்ற ஒரு மனுஷன். இந்த யோபு தேவனுக்கு பயந்தவனும் துன்மார்க்கருக்கு விலகி இருக்கிறவனும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷனுமாய் இருந்தான். அவன் சொல்லுகிற இந்த காரியம்தான், சூரியன் இருக்கிற நாள் வரைக்கும் தமக்கு பயந்து தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனுடைய உண்மை விளங்கும்.
he says in chapter 5, யோபு 5வது அதிகாரத்திலே, for hardship does not spring forth from the soil, nor does trouble sprout from the ground. Yet man is born to trouble, as surely as sparks fly upward. தேவனுடைய வார்த்தை 5வது அதிகாரத்திலே யோபுவிடத்திலே இப்படியாக சொல்லுகிறது, மனுஷன் ஒருவேளை, which verses are that? 5, 6 and 7. 5, 6, 7, 8 வசனங்கள். பசித்தவன் அவன் விளைச்சலால் முட்செடிகளுக்கு மிகுந்து பறித்து தின்றான், பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். தீங்கு புழுதியினிடத்திலிருந்து உண்டாகிறதில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். So this is a fact of life because sin entered into the world. இதுதான் நம்முடைய உலகத்தின இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் பாவம் இந்த உலகத்தில் வந்தபடியினாலே மனுஷன் தீங்கணிவிக்க பிறந்திருக்கிறான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. And this is sin that we want to live a life independent of God. எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு ஒரு விலகி ஒரு வாழ்க்கையை நாம் சுயமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது ஒரு பாவத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. And that is what in Romans chapter 8, I think it says that even creation is groaning for the day when the sons of God will be revealed. ரோமர் புத்தகத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிற படைப்பு கூட எப்பொழுது தேவனுடைய மனுஷர்கள் தேவனுக்காக எழும்புவார்கள் என்று சொல்லி அதுவும் கூட தேவனுடைய வார்த்தையில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. Even the creations groan. Can we translate it in Tamil? Can we get that verse? It's Romans. Creations groan. படைப்புகளும் அதற்காக காத்திருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. It's Romans 8 or 5. I'm sorry, I don't have the exact reference, but it says that creation groans because of this sin that is there in the world. And the only people who can commit sin is human beings like us. பாவம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தா நம்மை போல மனிதர்கள் தான் நாம் பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். And Jesus said that in the last days the tribulation will increase and the sin of man will increase. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கடைசி காலத்திலே பாவம் பெருகும், அது மட்டுமல்ல அதோடு கூட வேதனைகளும் பெருகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. In John chapter 16, யோவான் 16வது அதிகாரம் verse 33 onwards. 33வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். And in the very first, in the second verse, in the same chapter, he says, they will put you out of the synagogue. In fact, a time is coming when anyone who kills you will think he is offering a service to God. யோவான் 16 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். And why is this? Because they do not know God or the Father. ஏன் இப்படி நடக்கும் என்று சொன்னால் அதை செய்கிறவர்கள் அவர்களுக்கு இயேசுவையும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அவர்கள் அறியவில்லை, ஆகினாலே அவர்கள் தேவ பிள்ளைகளை கொன்று போடுவார்கள். And Jesus goes on to say in the 4th verse, I have told you this so that when the time comes you will remember that I warned you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 4வது வசனத்தில் எப்படியாய் சொல்கிறார், அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி முன்பாகவே அவர் எச்சரிப்பின் சத்தமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். These are the storms that can come our way. இப்படிப்பட்ட புயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வரக்கூடும். So let us study this
passage where Paul went through a storm. இப்பொழுதும் கூட இந்த அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே பவுல் கடந்து சென்ற ஒரு புயலை குறித்து நாம் பார்க்கலாம். This was a storm on the sea. இந்த புயல் கடலிலே உண்டான ஒரு புயல். But actually it started much before that. ஆனால் கடலிலே தோன்றுகிற புயலுக்கு முன்பாகவே இந்த புயல் தொடங்கியது. Paul had come to Jerusalem after his third journey. பவுல் 3 யாத்திரை பிரயாணத்தை மேற்கொள்கிறார். அதற்கு பின்பாக எருசலேமுக்கு வருகிறார். And at that time some of the Jews who knew him in Galatia and some of the Asia Minor provinces were also there in Jerusalem. அப்பொழுது எருசலேமிலே பவுலை அறிந்திருந்த ஆசியா கண்டத்தினர் மற்றும் கலாத்திய சபையினர் எல்லாரும் இந்த எருசலேமிலே இருந்தார்கள். And they were angry with Paul and they stirred up the local Jews to persecute Paul. அவர்கள் எல்லாரும் பவுல் மீது கோபம் கொண்டவர்களாக அந்த எருசலேம் பட்டணத்தில் இருந்த மற்ற யூதர்களை எல்லாம் தூண்டிவிட்டு எப்படியாவது பவுலை கொலை செய்து போட வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். And it was so bad that the Roman soldiers had to come and intervene and take Paul away from this mob. இந்த யூத மக்கள் இப்படியாக பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவரை கொன்று போட என்ற வகை தேடும் பொழுது அங்கிருந்த ரோமர் போர் சேவகர்கள் பவுலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை எல்லாம் தடுத்து பவுலை காப்பாற்றி ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். And what happened was Paul was kept in judicial custody in Jerusalem. அப்பொழுது பவுல் அந்த இடத்திலே ஒரு சிறைச்சாலையில வைக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் அவரை வைத்திருந்தார்கள். That was another storm, but on land, which was before the storm that we read about. இந்த விதமான போராட்டத்தின் புயலை பவுல் நிலப்பகுதியிலே எருசலேமிலே சந்திக்கிறார். அவருக்கு விரோதமாக ஒரு போராட்டம் ஒரு புயல் எழும்புகிறதை பார்க்கிறோம். So he was first with the governor Festus. அங்கிருந்த அதிகாரியாகிய ஃபெஸ்டஸ் என்ற உயர் அதிகாரியுடைய சமூகத்தில் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். Festus wanted money from Paul and he kept calling. He wanted a bribe so that he can release. He knew Paul was innocent. அந்த ஃபெஸ்டஸ் என்கிற அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர் பவுல் தவறு ஒன்று இல்லை செய்யவில்லை என்று நன்றாக அறிந்தவராக இருந்தார். ஆனால் அவர் பவுலிடத்தில் நீ எப்படியாவது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டால் நான் உன்னை தப்புவித்து விடுகிறேன் என்று சொல்லி பவுல் ஏதாவது தனக்கு ஒரு கையூட்டு கொடுப்பாரா என்று சொல்லி பவுலை தொந்தரவுப்படுத்தி கொண்டிருந்தார். He got transferred and the next governor came. அப்பொழுது ஃபெஸ்டஸுடைய பதவி காலம் முடிந்தது. அதற்கு அடுத்ததாக ஒரு ஆளுநர் பொறுப்பேற்கிறார். And this governor's name was Felix and he was friends with a king called King Agrippa who was familiar with all the Jewish traditions. ஃபெஸ்டஸுடைய பதவி காலம் முடிந்த பிறகு ஃபெலிக்ஸ் என்று சொல்லி ஒருவர் பதவி ஏற்கிறார். அவர் அக்ரிப்பா என்கிற ராஜாவோடு கூட மிகவும் நட்பாக இருக்கக்கூடியவர். அக்ரிப்பாவுக்கும் எருசலேமிலும் இந்த யூத மக்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அவரும் அறிந்தவராக இருக்கிறார். And he said this man Paul is innocent, but because he could have been freed is what Agrippa said. அப்பொழுது அந்த ராஜாவாகிய அக்ரிப்பா சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் பவுல் எந்த தவறும் செய்யவில்லை, அவரை நாம் சிறைச்சாலையிலோ அல்லது கட்டுக்காவலிலோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நாம் விட்டு விடலாம் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுகிறார். But Paul was so frustrated with his prison life and the lack of transparency in this justice process. ஆனால் பவுலுக்கு மிகவும் மன உளைச்சல் ஏற்பட்டது. ஏனென்றால் தான் தவறே செய்யாத பொழுதும் இப்படியாக அலைக்கழிக்கப்படுகிறதையும் போராட்டத்தில் இருக்கிறதையும் மக்கள் எழும்பி அவருக்கு எதிராக இருப்பதிலும் அவருடைய மிகவும் மன உளைச்சலிலே மனம் உடைந்தவராக காணப்பட்டார். And he appealed to Caesar who lived in Rome and who was the emperor. அப்பொழுது பவுல் செய்த காரியம் என்னவென்றால் ரோமருக்கு அதிபதியாக இருந்த சீசர் என்ற அதிகாரத்துக்கு உடையவராக இருந்த அவர் தான் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர். அவரிடத்துல முறையீடு செய்கிறார். And for that reason Paul could not be released and he had to be taken to Rome. ஆகையினாலே பவுல் அந்த ரோமாபுரியை சேர்ந்த அந்த சீசரிடத்துல முறையீடு பண்ணினபடினாலே
மறுபடியுமாக அந்த கேஸை சரி பண்ணுவதற்காக பவுலை ரோமாபுரிக்கு அவர்கள் இழுத்து செல்கிறதை பார்க்கிறோம். And I'm sure you all remember that when Paul was coming back to Jerusalem before Passover, that many people had warned Paul saying that he was going to go through hardship. அப்பொழுது அந்த ரோமுக்கு அவருக்கு போவதற்கு முன்பாகவே எருசலேமிலே அநேக தேவ பிள்ளைகள் உனக்கு விரோதமாக அநேகர்கள் எழும்புகிறார்கள், உனக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எழும்புகிறது, உனக்கு விரோதமாக ஒரு பெரிய போராட்டம் காத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் பவுல் அப்போஸ்தலருக்கு எச்சரிக்கை தருகிறார்கள். But God encouraged him with his Holy Spirit despite this bad news which we would think as bad. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பவுலை உற்சாகப்படுத்துகிறார். இது ஒரு கெட்ட செய்திதான், ஒரு துர்ச்செய்திதான். ஆனால் அதன் மத்தியிலும் கூட பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்தி போகும்படியாக தைரியத்தை கொடுக்கிறார். So it is with this background that we need to approach this passage that we are planning to study. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் அப்போஸ்தலர் 27 நாம் பார்க்கிற ஒரு புயலை பற்றிய காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். Paul was taken by sea to port in Turkey, modern day Turkey. இப்பொழுது துருக்கி என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு தான் பவுலை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போராட்டத்தின் மத்தியிலே எதிர்ப்புகள் மத்தியிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அல்லது அவரை கொலை செய்யணும் வெறியாய் இருக்கிற சூழ்நிலையிலே தான் பவுல் அப்போஸ்தலர் படகிலே அலைப்பட்டு அந்த ஒரு இடத்திற்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார். இப்பொழுது அது எங்கே இருக்கு அப்படின்னா துருக்கி பட்டணம், துருக்கி என்ற இடத்துல இருக்கிறது, டர்க்கி. And from there they took another ship which was going to take them to Rome. அங்கிருந்து ஒரு படகிலே அவர்கள் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும். And Paul, they started on the journey, but in those days it was not a mechanical ship, but it had to depend on the winds. இப்பொழுது எல்லாம் படகுகள் அல்லது பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் வந்து அது அநேக மெக்கானிக்கல், அதாவது நிறைய மெஷின்ஸ் எல்லாம் வைத்து படகு செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே நங்கூரங்கள் அல்லது அந்த பாய்மரங்கள் அல்லது காற்று, எந்த திசையில காற்று வீசுகிறதோ அதற்கு ஏற்றார்படி தான் படகு ஓட்டி செல்வார்கள், அந்த கப்பல்களை ஓட்டி செல்வார்கள். So from Lycia they took a ship to Rome and they were dependent on the favorable wind. It started with a favorable wind. அவர்களுடைய இந்த கப்பல் பிரயாணம் இப்படியாக காற்றை நம்பி புறப்பட்டது. அப்பொழுது அந்த காற்றும் சரியாக தான் இருந்தது, படகும் கப்பலும் சரியாக தான் போய்கொண்டிருந்தது. But somewhere down the line they came across a terrible wind which was driving them in the opposite direction called Euroclydon. அந்த சமயத்திலே எப்படி தித்துவா புயல் போலவோ அதே போல யூரோக்ளைடான் என்ற ஒரு பெரிய புயல் காற்று இந்த படகுக்கு விரோதமாக வந்தபடினாலே படகு எந்த வழியில, கப்பல் எந்த வழியில போக வேண்டுமோ அந்த வழியில போகாமல் கப்பல் வேற விதமாக எதிர் திசையை நோக்கி நகர ஆரம்பித்தது. They went past a small island in the Mediterranean Sea called Crete. கிரீட்டா என்று சொல்லப்படுகிற ஒரு சிறிய தீவு அந்த இருந்தது. அந்த தீவின் வழியாக இந்த கப்பல் அடிக்கப்படுகிறது. And in the 13th verse it says that the wind was initially a gentle south wind. 13வது வசனத்தில் பார்த்தால் தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிரேத்தா தீவுக்கு அவர்கள் போகும்பொழுது தென்றலாய் இருந்த அந்த காற்று கொஞ்ச நேரம் கழித்து புயலாக மாறுகிறதை பார்க்கிறோம். தென்றலாய் இருந்த காற்று. Sometimes in our lives it is like that. We are sailing on very favorable waters. சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையிலும் கூட நாம் நினைக்கிறோம் நாம் நன்றாக மெதுவாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. And we think we are in control. அநேக வேளையில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று. But anytime a storm like this can rise. ஆனால் எந்த சமயத்திலும் வேண்டுமானாலும் கூட இந்த புயலை போன்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். And this ship which was under the control of the sailors was no different. They knew about the south wind which was favorable, and so they took
the journey. இந்த கப்பலும் கூட காற்றை நம்பிதான் இருந்தது. அது மட்டுமல்ல, அதை நடத்துகிறவர்களுக்கு காற்றின் அந்த வேகத்தை வைத்து எப்படி போக வேண்டும், அந்த காற்று பற்றி அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். ஆகையினால அது அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. In the same chapter, it is understood that there was a small lifeboat which was along with the ship, and because of the storm, the sailors lifted up that lifeboat and put it securely on the main ship. நாம் பார்க்கிறோம், இந்த கப்பலிலே உயிர் காப்பாற்றப்படுவதற்காக ஒரு சின்ன ஒரு படகும் கூட இருந்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த புயல் காற்று வீச தொடங்கியதும் அவர்கள் அந்த சின்ன படகை எடுத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். And then they put ropes under the ship to tighten the ship and hold it strong. அது மட்டுமல்ல, அந்த பெரிய கப்பல் இந்த போரினால் இந்த காற்றினாலே அலைப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், கயிறை வைத்து அந்த கப்பலை கட்டி அது அங்கே நிற்கும்படியாக கயிறுகளை வைத்து கட்டுகிறதை பார்க்கிறோம். All this was because of their past experience. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த படகிலே கப்பலிலே பலமுறை அவர்கள் இப்படி பிரயாணப்பட்டு இருக்கிறார்கள். ஆகையினால் அந்த அனுபவ அறிவினாலே இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். So in our own fields we might say sometimes, because of my experience, this is the way I must handle things when an unexpected thing comes up. நம்முடைய வாழ்க்கையிலும் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களிலும் கூட அல்லது வேலை ஸ்தலங்களிலும் கூட நிறைய வேளையில் நான் நல்ல அனுபவம் எனக்கு இருக்கிறது, ஆகையினாலே இந்த காரியத்தெல்லாம் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் சொல்லி கொண்டிருக்கலாம். It says in verse 19, which we did not read, it says on the third day they threw the ship's tackle overboard with their own hands. So what they trusted to control the ship, they decided to throw it overboard. 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால எடுத்து எறிந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தளவாடங்கள் தான் கப்பலை என்ன செய்யுமாம், கட்டுக்குள் வைத்திருக்குமாம். ஆனால் எது அவருடைய கப்பலை பத்திரமாக வைக்கும் என்று நம்பி இருந்தார்களோ அந்த தளவாடங்களை அவர்கள் கைகளினால எடுத்து வீசுகிறதை நாம் பார்க்கிறோம். Do we think that is, what do we think of it? It is a moment of surrender. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு அர்ப்பணிப்பு, அல்லது இதற்கு மேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. In verse 21 it says these men had gone without food. அது மட்டுமல்ல, 21வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் அநேக நாட்கள் உணவு சாப்பிடாமல் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். And it says that they were literally starving and in the midst of this storm. அவர்கள் போஜனம் பண்ணாமல் இந்த புயலிலே போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். But there was this man of God, Paul, who stood up there and said, "Men, you should have taken my advice not to sail from Crete. Then you would have spared yourselves this damage and loss. But now I urge you to keep up your courage." அப்பொழுது தேவ மனுஷனாகிய பவுல் எழுந்து அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் முன்பாகவே உங்களுக்கு சொன்னேன், இந்த கிரேட்டா பட்டணத்திலிருந்து நீங்கள் புறப்பட வேண்டாம் என்று நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய அந்த காரியத்தை நீங்கள் கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் திடமனதாயிருங்கள், உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதம் இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று சொல்லி தைரியம் மூட்டும் வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். So when we go through these troubles as children of God, இப்படிப்பட்ட போராட்டங்கள், புயல்கள் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது we can keep up our courage. நாமும் கூட திடமனதாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். Why? Because in John 16 and verse 33 what we read, ஏனென்றால் யோவான் 16:33வது வசனம் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். Yes, we can take courage, be of good cheer, because I have overcome the world
is what Jesus says. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறபடினாலே நமக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நாமும் கூட திடமனதாக இருக்க முடியும். So these are all storms of the world. And when Jesus says, I have overcome the world, when he is with us, we will also be overcomers. இப்படிப்பட்ட அநேக புயல்கள் நம்முடைய இந்த உலகத்திலே நம்மை சந்திக்க வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னபடியினாலே நாமும் கூட உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. And we realize in the passage we read, after Paul had done this, he took some bread and broke and started eating. இதெல்லாம் முடிந்த பின்பு நாம் பார்க்கிறோம், அவர் அப்பத்தை எடுத்து 35வது வசனம், அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசைக்க தொடங்கினான் என்று சொல்லி பவுலை பற்றி எழுதியிருக்கிறது. And when the other sailors who did not know our God Jehovah, they saw it, they were also encouraged. அந்த கப்பலிலே பிரயாணப்பட்டவர்கள் ஆண்டவராகிய தேவனை பற்றி அறியாதவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு சாப்பிட்ட பொழுது, ஆண்டவரை அறியாதவர்கள், யெகோவா தேவனை அறியாதவர்கள் செய்த காரியம் அவர்களும் தங்களுக்குள்ளாக தைரியம் கொண்டார்கள். In verse 34, Paul urges these sailors, now I urge you to take some food, you need it to survive. அப்பொழுது பவுல் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் 34வது வசனம், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இது போராட்டம் தான், புயல் தான், ஆனால் நீங்கள் உணவு சாப்பிடுங்கள், ஏனென்றால் நாம் தப்பி பிழைப்பதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும், ஆகினால போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். And he goes on, not one of you will lose a single hair from his head. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறது, உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது, ஒரு முடி கூட விழாது என்று சொல்லி தைரியம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். And there were 276 of them on that small ship. அந்த கப்பலிலே 276 பேர் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். Only one knew the Lord Jesus. ஆனால் அதில் ஒருவருக்கு மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிவிருந்தது. ஹல்லேலூயா. And that is no different from what we are. We are the people who know the Lord Jesus. அதே இன்றைய காலகட்டமும் அப்படிதான், நாம் தான் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். And we have a message to give to the world who is experiencing everything, the storms of life that we talked about, the volcanic eruption, the sunspots, everything that we see as trouble, the cyclone. We have a message of hope to give them. எப்படி பவுல் அப்போஸ்தலன் படகில் இருந்த மற்ற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய செய்தியை கூறி தைரியம் சொன்னாரோ, அதே போல இந்த எரிமலை வெடிப்புகள் மற்றும் வருகிற எல்லா விதமான புயல்கள், போராட்டங்கள் மற்றும் சூரியனிலே காணப்படுகிற எல்லா விதமான குளறுபடிகள், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Shall we look at 1 Peter chapter 3 and verse 15? 1 பேதுரு 3:15 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். So that is what we are called to do. Let us just carefully look at these words. இந்த வசனங்களை ஜாக்கிரதையாக நாம் பார்க்கலாம். But when the midst of the storm, but in your hearts set apart Christ as Lord. இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களே கனப்படுத்துங்கள், பரிசுத்தம் பண்ணுங்கள். It was wonderful to hear the testimonies this morning, to know that you had set God as a very center and Lord of that situation. இந்த கால வேளையில் நாம் கேட்ட சாட்சிகளிலே
தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்தப்பட்ட காலங்களிலே உங்களுக்கு தேவனாகவும் ஆண்டவராகவும் இருந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்கிறது மிகுந்த சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. And those who gave testimony have done the second part of that verse. Always be prepared to give an answer to everyone. யாரெல்லாம் இந்த காலையிலே சாட்சி சொன்னீர்களோ இந்த வசனம் சொல்லுகிறபடி உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். I want more and more of us, when we go out of this church, outside to our workplaces, to our homes, to be able to give a testimony in the midst of storm. நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் சபையிலே மட்டுமல்ல, நாம் இங்கிருந்து சபையை விட்டு வெளியே போகும் பொழுது நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு வருகிற எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் நாம் தேவனை குறித்து சாட்சி சொல்லிகளாக இருக்க வேண்டும். ஆமென். And when we speak to the others as to what God has told us about the situation in front of us, we will be glorifying God and obeying Him. நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்ற காரியத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். And God will honor His word, because He says that not one word will return empty. தேவன் தம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன் இப்படியாக சொல்லுகிறார், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் வெறுமையாக திரும்பி வருவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. I do not know about how many of you have heard about Lieutenant Samuel Kamalesan. சாமுவேல் கமலேசன் என்று சொல்லி ஒரு மிலிட்டரி ஆபீசரை பற்றி நாம் கடந்த வாரத்தில் ஜெபித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? அவரை பற்றி என்ன காரியம், என்ன செய்தி, யாராவது ஒருத்தர் சொல்லலாமா? கோவிலில் மணி அடிக்க சொன்னாங்க மிலிட்ரியில், ஆனால் அவர் என்ன செய்தார்? மணி அடிக்கல. அதனால் அவர் என்ன செய்தார்கள்? டிஸ்மிஸ் பண்ணினார்கள். சஸ்பெண்ட் இல்லை, சஸ்பெண்ட்னா மறுபடியும் வேலை கிடைக்கும். டிஸ்மிஸ் பண்ணினார்கள். But he respected the people, but he refused to disobey his God. ஆமென். அவர் அங்கிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உரிய மரியாதையை செலுத்தினார். ஆனால் என் தேவனுக்கு விரோதமாக நான் விக்கிரகங்களுக்கு கையெடுக்க மாட்டேன் என்று தன்னுடைய நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார். ஹல்லேலூயா. We will be called to be in similar situations. நாமும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே காணப்படும்படியாக தேவன் நம்மை அழைக்கக்கூடும். And at that time God will give us the courage and the leading to live wisely as serpents and innocent as doves. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தைரியமாக இயேசுவுக்காக நிற்க தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சர்ப்பங்களைப் போல நீங்கள் வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடர்களுமாக இருக்க தேவன் அந்த சூழ்நிலைகளே நமக்கு ஞானத்தை கொடுப்பார். The courts may say what is just in the sight of God is wrong, but God will vindicate you. ஒருவேளை நீதிபதிகள் அல்லது கோர்ட்டிலே தேவனுக்கு விரோதமாக நாம் தேவனுக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் தவறு என்று சொல்லி அவர்கள் சொல்லலாம், ஆனால் தேவன் நமக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. In Psalms it says the lions may grow hungry, but those who fear the Lord will lack no good thing. சங்கீதம் 34 எப்படியாக வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் இருந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆமென். So the same, I believe, is going to be Sam Kamalesan's story. அதேதான் நான் விசுவாசிக்கிறேன். சாம் கமலேசன் அந்த லெப்டினுடைய அவருடைய சாட்சியம் எப்படியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். And we are called to pray for him. நாம் அவருக்காக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And do so in your private prayers at home as well. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே அவருக்காக ஜெபியுங்கள். And God will work the deliverance for him as well, and we will be encouraged by his example.
அவருடைய அந்த சாட்சி நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய் இருக்கிறது மட்டுமல்ல, நாம் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்காக வழக்காடுவார். Now let's go back to this passage in Acts chapter 27. மறுபடியுமாக அப்போஸ்தலர் 27க்குள்ளாக கடந்து வரலாம். So it tells us that these sailors, through all the skills that they had relied on, அந்த படகுல இருந்த அந்த கப்பலில் இருந்த படகோட்டிகள் எல்லாம் தங்களுக்கு தெரிந்த எல்லா வித்தைகளையும், படகை எப்படியாக ஓட்ட வேண்டும் என்று சொல்லி அவருடைய எல்லா விதமான வித்தைகளையும் அவர்கள் நம்பியிருந்தார்கள். and they took down the sails. ஆகையினால அவர்கள் என்ன செய்தார்கள், அங்க படகுகளே போடப்பட்டிருக்கிற அந்த சீலைகளை எல்லாம் அவர்கள் எடுத்து போடுகிறதை பார்க்கிறோம். And God used the wind to move the ship over the seas it seemed to be without direction. அந்த கப்பல் காற்றினால் அடிக்கப்பட்டு இழுக்கப்படும் பொழுது திசை தெரியாமல் போகிறதை போல் பார்க்கிறோம். And these sailors waited for the day, is what it says in the 39th verse. 39வது வசனத்திலே, பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள், அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு எதிர்பட்டது, கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய் இருந்தது. And in verse 40 it says that they cut loose the anchors. நங்கூரங்களை அவர்கள் அறுத்து கடலிலே விட்டு விட்டார்கள் என்று சொல்லி, சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். The anchor is holding on to something firm. நங்கூரம் அந்த கப்பலை உறுதியாக அசையாதபடிக்கு, அந்த காற்று மற்றும் புயலே அடித்து செல்லாதபடிக்கு நங்கூரம் என்ன செய்யும், கப்பலை ஒரு இடத்துல பத்திரமாக பாதுகாத்து நிறுத்தி வைக்கிறதா இருக்கிறது. And it gives us confidence. அது மட்டுமல்ல, ஒரு கப்பல் நங்கூரம் போட்டு நிற்க வைத்திருந்தால் கப்பலுக்கு சேதம் ஒன்றும் உண்டாகாது என்று சொல்லி நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறதா இருக்கிறது. But what did they do? They cut that confidence. ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன, இந்த நங்கூரம் எங்களை காப்பாற்றும் என்று எதன் மீது நம்பிக்கையா இருந்தார்களோ அந்த நங்கூரத்தை வெட்டுகிறது மூலம் அந்த நம்பிக்கையே அற்று போயிற்று. And also the ropes that control the rudders, it says, to turn the ship, that also they cut. சுக்கான்களை கட்டுகளை தளரவிட்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கப்பல் நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது அதை திருப்புவதற்கு உதவக்கூடிய சுக்கான்கள் உண்டு, ஸ்டீரிங் வீல் மாதிரி. அப்படிப்பட்ட சுக்கான்களை கூட அவர்கள் என்ன செய்தார்கள், அதற்குண்டான கயிறுகளை கூட கட்டுகளை கூட அவர்கள் தளர விட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். And that is how we got to be. We need to let go of all our controls and hand it over to the God who knows the storm. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும். இது என்னை காப்பாற்றி விடும், இது என் நம்பிக்கையா இருக்கிறது, இது எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது என்று எதையெல்லாம் நாம் பிடித்து கொண்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் அந்த புயலையும் போராட்டத்தையும் பார்த்து கொள்ளவும் என்னை காத்து கொள்ளவும் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் இயேசுவின் கரத்தில் கொடுக்க நாம் பழக வேண்டும். And why this was just because of one man who knew the Lord who was on that ship. இது ஏன் இப்படி நடந்தது என்று சொன்னால், இயேசுவை அறிந்த ஒரு மனுஷன் அந்த படகுல இருந்தபடினாலே. And in verse 23 of the same chapter, Paul reveals the secret of his confidence. பவுல் தைரியமாக அவர்களுக்கு எப்படி தைரியம் சொல்ல முடிந்தது, இந்த புயலிலே இந்த போராட்டத்திலே அவர் எப்படியாக இதை தைரியமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே என்று சொல்லி உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா. So this is what God has to say to each of us. We will go through storms, but when we keep our eyes on Jesus, He sends His messengers, His Holy Spirit to speak to us and give us direction.
இப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய சத்தம் தான் நம்முடைய போராட்டங்களிலே துணிக்க வேண்டும். எப்படியாக பவுல் அந்த போராட்டத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டாரோ, தேவ தூதனுடைய சத்தத்தை கேட்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், புயல்களிலும் ஆண்டவருடைய தேவ தூதனானவர் நமக்கு சொல்லுகிறதையும், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினாலே நமக்கு தைரியம் ஊட்டுகிறதையும் பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். And for that, if we have to recognize God's leading, we have to spend time daily with Him. Only then we will know His voice. இப்படி தேவனுடைய சத்தத்தை, அவருடைய அந்த சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை எல்லா சூழ்நிலையும் கேட்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், புயல்களிலே தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்பதை நாம் கேட்க முடியும். ஹல்லேலூயா. And Jesus said, "My sheep hear my voice." ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆமென். So let us be the sheep of His pasture and know His voice in the midst of our storms. நம்முடைய புயல்கள் மத்தியிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மந்தையின் ஆடுகளாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. And let us not forget those who are with us, so that we might show them the glory of God by His testimony, His working in our storms, and they also may come to this light. அது மட்டுமல்ல, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களும் இந்த தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக, அவர்களும் தேவனிலே உற்சாகப்படத்தக்கதாக நாம் அவர்களுக்கும் இந்த தேவனை பற்றி சொல்லி அவர்களை தைரியப்படுத்துவோம். Shall we look to the Lord in prayer? நாம் ஜெபிக்கலாம். Lord, our Heavenly Father, we just thank you for teaching us through this passage that we are to go through storms in life. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே இந்த வார்த்தையின் மூலமாக நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையிலே அநேக புயல்களை கடந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, that you have not left us as orphans and abandoned us. ஆண்டவரே, எங்களை நீர் தனியாய் விட்டுவிடவில்லை சுவாமி. நாங்கள் கஷ்டப்படும்படியாக எங்களை தனியாக நீர் விட்டுவிடவில்லை. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And you have said in your word that all those who believed in you, you gave them the right to become children of God. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நீர் சொல்லியிருக்கிறபடியே உம்மை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். And even as we stand on that same authority, Lord, ஆண்டவரே, நாங்களும் கூட நீர் கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் மீது, விசுவாசத்தின் மீது, அதிகாரத்தின் மீது நிற்கிறோம் ஐயா. forgive us for the times when we have doubted you. ஆண்டவரே, நாங்கள் அநேக வேளையிலே உம்மை கர்த்தாவே நாங்கள் நம்பாமல் இருந்திருக்கிறோம், நாங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறோம். எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Father, we have looked for the daylight to show us things with our physical eyes. ஆண்டவரே, எங்களுடைய சரீர கண்களிலே சுவாமி வெளிச்சம் உண்டாகுமா என்று சொல்லி மாம்சமாக நாங்கள் அலைந்திருக்கிறோம் ஐயா. But you asked us to see things with our spiritual eyes. ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களினால நீர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்படியாக எங்களுக்கு நீர் சொல்லுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, in the midst of our storms, you are there with us. எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், புயல்கள் மத்தியிலே நீர் எங்களோட கூட இருக்கிறீர். There is no other God who is like this, Lord. ஓ, உம்மை போல வேற தேவன் இல்லை சுவாமி. Who has come and experienced every struggle and storm on this earth. இந்த உலகத்தில் நாங்கள் படுகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற புயல்கள் எல்லாற்றையும் எங்களுக்காக நீர் சந்தித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Who is alive with us in our storms today. ஆண்டவரே, எங்கள் புயல்கள், போராட்டங்கள் மத்தியிலே எங்களோடு ஜீவனோடு நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி சுவாமி. And I just pray, dear Lord, that you will open our eyes to see you. எங்களுடைய கண்களை கர்த்தாவே உம்மை ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்கும்படியாக திறந்தருளும். Help us to realize that you want us to throw away all that we put our confidence in apart and put our confidence only in the Lord Jesus. எதையெல்லாம் நாங்கள் கர்த்தாவை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் எங்கள் நம்பிக்கை உம்மையில மட்டுமே வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, all our qualifications, our skill, our money, everything is idols before you.
ஆண்டவரே, எங்களுடைய பதவிகள், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய அந்தஸ்து இவைகளெல்லாம் கர்த்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே விக்கிரகமாக இருக்கிறது சுவாமி. And you want us to just love you with all our heart. ஆண்டவரே, எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க நீர் எங்களை அழைக்கிறீர் ஐயா. And Lord, help us to do that. உம்மை அப்படியாய் முழு இருதயத்தோடு நாங்கள் நேசிங்க, எங்களுக்கு உதவி செய்யும். Father, help us not to look to our own strength to live the life that you want us to live. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அதை எங்களுடைய கர்த்தாவே சொந்த முயற்சியில் நாங்கள் வாழாமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். Help us to know the reality of the promise of Galatians 2:20. ஆண்டவரே, கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறபடியே தகப்பனே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி அந்த கர்த்தாவே சத்தம் எங்கள் வாழ்க்கையில இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். It is Christ. Help us to experience Christ in our lives and in the midst of our storms. கிறிஸ்துவை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில முதன்மையாய் வைக்கவும் ஆண்டவரே எல்லா புயல்கள் போராட்டங்களிலும் இயேசு கிறிஸ்துவையே நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். That even when we walk to our work on a quiet day, it is Jesus taking us to our work. ஒருவேளை நாங்கள் வேலை ஸ்தலங்களில் கடந்து போகும் பொழுது ஒரு அமைதியான நாளா இருந்தாலும் கூட அன்றைக்கும் கர்த்தாவே நீர்தான் எங்களை நடத்தி செல்கிறீர் ஐயா. Help us to experience that, Lord. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். So that we will walk with confidence to our heavenly home. ஆகையினாலே எங்களுக்கு நீர் பரம பிதாவாகிய தேவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த பரலோகத்திற்கு கர்த்தாவே அந்த நித்திய வீட்டுக்கு நேராக நாங்கள் நம்பிக்கையோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். And we will recognize your voice calling us. உம்முடைய கர்த்தாவே எங்களை கூப்பிடுகிற உம்முடைய சத்தத்தை நாங்கள் கவனித்து ஆண்டவரே அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். And when we see you face to face, நாங்கள் உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது we will associate this voice with the face of Christ we see. ஆமென். ஆண்டவரே, அந்த உம்முடைய கர்த்தாவை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது நாங்கள் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் கேட்ட இந்த இயேசுவின் சத்தம் இந்த இயேசு கிறிஸ்துடைய சத்தம் தான் என்று அந்த நாளில் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். So Lord, help us to thank you in the midst of the storm. எங்களுடைய எல்லா புயல்கள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்றவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். Because you are with us. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். And it is producing a great and excessive reward. நீர் கர்த்தாவே எங்களுக்காக ஒரு பெரிய கர்த்தாவே ஆண்டவரே காரியத்தை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. And the reward is to be called your children. உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்படும்படியாக எங்களுக்கு ஒரு பரிசை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர். And we will be transformed into your likeness. உம்மை போலவே நாங்கள் மாறி போக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. Thank you, Lord, for listening to our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். And we know you are going to answer. எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். We also pray for Lieutenant Sam Kamalesan and his family. ஆண்டவரே, நாங்கள் சாம் கமலேசன் அந்த லெப்டினன்ட்காக ஜெனரலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். And we know, Lord, that your promises will be true to him. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அவருக்கு உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி கர்த்தாவே அவளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். We also pray for all those who suffer persecution for your name's sake. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே துன்பப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக இந்த காலவெளியில ஜெபிக்கிறோம். Be real to them, Lord, and give them the peace and the strength they need. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவரே அந்த சமாதானத்தையும் கர்த்தாவே தைரியத்தையும் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். And Lord, we pray that when our chance comes, we will know you in the midst of our suffering. எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே இப்படி எங்களுக்கும் சூழ்நிலைகள் அமையும் பொழுது நாங்கள் தைரியமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. And we will hear your voice saying, well done, my good and faithful servant. ஆமென். நீர் கர்த்தாவே எங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே உண்மையும் உத்தமமுள்ள நல்ல வேலைக்காரனே என்று நீர் எங்களை பார்த்து சொல்லும்படியான சத்தம் எங்களுக்கு உண்டாயிருக்கணுமா ஜெபிக்கிறோம். And so we thank you for your word which you broke to us. எங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். And make us doers of this word. இந்த வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே காதுல கேட்களாக மட்டுமல்ல அதன்படி செய்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். For we ask this in Jesus' precious name, our Lord and loving Savior. எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Doctor, for your wonderful message.
God has spoken to us. ஆண்டவர் அருமையான டாக்டர் ஜான் மத்தை மூலமாக நம்மோடு பேசியிருக்கின்றார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உபத்திரவம் வரும், கஷ்டம் வரும், நெருக்கடி வரும். பவுலோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவரை திடப்படுத்தின ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும், விசேஷமாக ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட அருமை டாக்டர் ஜான் மத்தை அவர்களோடும் அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்பு, வார்த்தையிலோ மப்பத்தாலே போஷித்து வளர்ப்பேயோ. இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம், மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தே தோழுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.